ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஒரு மொக்க வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். அது கொஞ்சம் முரட்டு வீடியோவாக இருக்கும். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சண்டேனாலே பொதுவாக நம்ம நான்வெஜ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி நான்வெஜ் இல்லாமல் காய்கறிகளை நம்ம வச்சோம்னா நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கிட்ட அனாவசியமாக சண்டைக்கு போவோம். வீட்டில் இருக்கவங்ககிட்ட வெறுப்பு இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கடையில் போய் கறியோ மீனோ வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடச்சிரும். இன்றைக்கி நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னா, மீன் கடைக்கு போயிருக்கோம் மீன் வாங்குறதுக்கு. நண்டை பார்த்தா நல்லாவே இல்லை. சரி இந்த மீன் தான் இருந்துச்சு, கிடச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு மீனை வாங்கிட்டு வெட்டி க்ளீன் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்றன்ற ஐடியா போட்டாச்சு. இன்றைக்கி இதோட தலையெழுத்து நம்ம வீட்டில்னு முடிவு பண்ணிட்டா யார் மாற்ற முடியும்? இந்த மீனை பார்த்தா பாம்பு மாதிரி இருக்குல்ல, அட விடு, பாம்பையே சமைச்சு சாப்பிட்றாங்க. பாம்பு மாதிரி இருக்க மீனை சமைச்சு சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லை, வாங்க தப்பு இல்லை வாங்க சொல்லிட்டு மீனை வாங்கி அங்கேயே எடை போட்டு வெட்டி க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். இப்போ இந்த மீனை வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், மீன் குழம்ப வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு இந்த மீன் குழம்போட முருங்கைக்காயும் போட்டு சமைக்கலான்ற ஐடியாவில் இருக்கேன். அதனால் வீட்டில் இருக்க முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு, வெந்தயம் ரெண்டையும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்ப்போம். வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, வெட்டி வச்ச முருங்கைக்காய் அள்ளி நல்லா கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். அது வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி அப்படியே ஊற்றி, வெங்காயம், தக்காளி, பூண்டு மூணுமே மிக்ஸ் ஆகி ஒரு கொலாப்ரேஷனுக்கு வர்ற அளவுக்கு போட்டு கிண்டிக்கிட்டே கிடக்கணும். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறோன்னா, மல்லிப்பொடி, வரமிளகா பொடி, வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் பொடி, இது மூணையும் அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, புளி தண்ணி எடுத்து அந்த குழம்புல அப்படியே ஊற்றிடணும். ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, பச்சை மிளகா ஒரு 4-5 எடுத்து அப்படியே கீறி அப்படியே அந்த குழம்பு மேலே அப்படியே மேலாப்பில் போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்க அந்த மீன் துண்டுகளெல்லாம் அள்ளி அப்படியே மேலே போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வேக விட்டாலே அப்படியே ஒரு வாசனை வரும். வர இலை இங்கே இருக்குது, தட்டு இங்கே இருக்குது, கரண்டி இங்கே இருக்குது, சாப்பாடு இங்கே இருக்குன்ற மைண்ட் செட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும், வெந்துருச்சு ஆல்ரெடி. இருந்தால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக வெந்துருச்சு. நீ என்ன பண்ண போகிறோம், சாப்பிட போகிறோம். இந்த வீடியோக்காவது வியூஸ் வருமா?